Hi viewers, மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களில் மிக முக்கியமான ரெண்டு கார்கள் எது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஒன்று மாருதி சுசுகியோட பிரிசா, இரண்டாவது காருங்கிறது டாட்டானோட நெக்ஸான். இந்த ரெண்டு காருமே இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் ஆனது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ரெண்டு கார்களும் எப்படியாவது முதல் 5 இடங்களுக்கு உள்ளாடி வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான கார்களாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த ரெண்டு காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்த ரெண்டு காரும் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, என்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கடந்து இந்த கார் நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இதுல பெஸ்டான கார் எது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். இப்போ மாருதியுடைய பிரிசா, டாட்டாவோட நெக்ஸான் இந்த ரெண்டு காரோட கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். முதலாவது செக்மெண்ட்டாக இந்த ரெண்டு காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாருதி சுசுகி பிரிசா காரனுடைய தமிழ்நாடு ஆன்ரோட் பிரைஸுங்கிறது 9,86,000 ஆரம்பிச்சு 17,28,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட வித்துட்டு இருக்காங்க. அதே டாடா நெக்ஸான் காரனுடைய தமிழ்நாடு ஆன்ரோட் பிரைஸுங்கிறது 9,46,000 ஆரம்பிச்சு 19,14,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மாருதியினுடைய பிரிசா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டீசலில் கிடையாது. அதே நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி 3 ஆப்ஷன்லையுமே இந்த காரை கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பிரிசா காரோடைய பெட்ரோலில் உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸான்லையுமே பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. அதே டீசல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரிசாவில் டீசல் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸானில் டீசல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டீசல்லையுமே உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பிரிசா, நெக்ஸான் ரெண்டுலையுமே மேனுவல் மட்டும் தான் சிஎன்ஜியில் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. ஸோ இரண்டாவது செக்மெண்டா இந்த ரெண்டு கார்லையுமே எந்த கார் அதிகப்படியான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய கார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகியோட பிரிசா 3,995 மில்லிமீட்டர், நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் அதே 3,995 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்டை பொறுத்த வரைக்கும் பிரிசா 1,790 மில்லிமீட்டர், நெக்ஸான் 1,804 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸானை விட பிரிசா 14 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பிரிசா 1,685 மில்லிமீட்டர், அதே நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 1,620 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸானை விட பிரிசா உங்களுக்கு 65 மில்லிமீட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த், விட்த், ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு இந்த ரெண்டு காருமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கார்லையுமே எந்த மாற்றங்களும் கிடையாது. லெக் ரூமாக இருக்கட்டும், இல்லை ஷோல்டர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், நீ ரூமாக இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ரெண்டு காரும் அட்டகாசமான கம்ஃபர்ட்டை தாராளமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு லாங் ஜர்னிக்கும் டிரைவர், கோ டிரைவர் 2 பேர் உட்காந்து பெர்ஃபெக்டாக எந்த ஒரு லாங் ஜர்னிக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஏதுவான ஒரு காராக தான் இந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கார்லையுமே மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டுங்கிறது 2 பேருக்கு தான் அதிகப்படியான கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் 3 பேர் உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெண்டு காருமே மேக்ஸிமமாக ஒரு 150 to 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு மேலே பின்னால் 3 பேர் உட்காந்து கம்ஃபர்ட்டான ட்ராவலுங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே 2 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு லாங் ஜர்னியும் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஈஸியாக உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் செகண்ட் ரோலையுமே நீ ரூம், ஹெட் ரூம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இந்த காரில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிசா 198 மில்லிமீட்டர், அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 208 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸானை விடையும் பிரிசா 10 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸான் தான் டாப்பான ஒரு காராக இருக்குது. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் பிரிசா 2,500 மில்லிமீட்டர், நெக்ஸான் 2,498 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காருமே 5 சீட்டர் கெப்பாசிட்டி. அதே நேரத்தில் லாங் ஜர்னி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு 4 சீட்டராக நீங்கள் யூஸ் பண்ண ஓரளவுக்கான கம்ஃபர்ட் கிடைக்குமே தவிர 5 பேராக உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு லாங் ஜர்னிக்கு பெரிய அளவிலான கம்ஃபர்ட் செகண்ட் ரோல இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பிரிசா 328 லிட்டர், நெக்ஸான் 382 லிட்டர். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸானை விட பிரிசா 54 லிட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பிரிசா பொறுத்த வரைக்கும் 328 லிட்டருங்கிறது மேக்ஸிமமாக 3 பேருடைய கார்கோவை உங்களால் எடுக்க முடியும். அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேருடைய கார்கோவை எடுக்க முடியும். இதுக்கு மேலே 5வது நபருடைய கார்கோவை நெக்ஸானில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. பிரிசா பொறுத்த வரைக்கும் 4வது நபருடைய கார்கோவை கொஞ்சம் டைட்டாக எடுக்கலாம். 5வது நபருடைய கார்கோவை கண்டிப்பாக இந்த காரில் எடுக்க முடியாது.
ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் பிரிசால 48 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 44 லிட்டர் இங்கே ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது செக்மெண்ட்டாக இந்த ரெண்டு கார்லையுமே என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, எந்த கார் உங்களுக்கு மேக்ஸிமமான டிரைவிங் கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிசாவை பொறுத்த வரைக்கும் K15 சீரிஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸானில் உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரிசா 1462 சிசி கெபாசிட்டி, அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 1199 சிசி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. பவரை பார்க்கும்போது பிரிசா 101.64 பிஹெச்பி பவர், அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 118.27 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸானை விட பிரிசா 17 பிஹெச்பி பவர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் பிரிசா 136 நியூட்டன் மீட்டர் டார்க், அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸானை விட பிரிசாவில் 34 நியூட்டன் மீட்டர் டார்க் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பிரிசா உங்களுக்கு 5 ஸ்பீடில் மேனுவல் கூட 6 ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸானுமே உங்களுக்கு 5 ஸ்பீடில் மேனுவல் 6 ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு காருமே டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய மைலேஜ்ங்கிறது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் கிடையாது. பிரிசாவுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.38 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே பிரிசாவுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.18 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17.44 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காருமே கம்பேர் பண்ணி ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸான் தான் ஒரு ஆப்டான காராக இருக்கும். பிரிசாவிடையும் கிட்டத்தட்ட 17 பிஹெச்பி பவர் அதிகமாக இருக்குது. இதனால மேக்ஸிமமான ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக நெக்ஸானில் தான் இருக்க போது. இருந்தாலும் பிரிசா பொறுத்த வரைக்கும் 101.64 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக கம்மியான ஒரு பிஹெச்பி கிடையாது. ஒரு பெர்ஃபெக்டான டிரைவிங் இன்தூசியாசம் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் பிரிசாலுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிசாவுடைய நெக்ஸான் பெர்ஃபெக்டான ஒரு இன்ஜின் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நாலாவது செக்மெண்ட்டாக இந்த ரெண்டு கார்லையுமே என்டர்டெயின்மெண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரிசால 9 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதே நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 10.24 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார்லையுமே உங்களுக்கு இன்டெகிரேட்டட் 2D ஆடியோ கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் ரெண்டு கார்லையுமே இருக்குது. ப்ளூடூத் யூஎஸ்பி கனெக்ட் ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டையுமே உங்களுக்கு ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிசால உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 2 டியூட்டர் இருக்குது. அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர் 4 டியூட்டர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரிசால அர்கமைஸ் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஹார்மன் கார்டனுடைய சவுண்ட் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிசாவுடைய நெக்ஸானில் ஒரு அட்டகாசமான ஆடியோ என்ஹான்சிங் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த ரெண்டு காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ் வேரியன்ட் அல்லது மிட்ஸ்பெக் வேரியன்ட்டுக்கு கீழே எடுக்கிறதா இருந்தால் ஆடியோ சிஸ்டம்ங்கிறது 0 எதுவுமே கொடுக்கல. மிட்ஸ்பெக் வேரியன்ட்டுக்கு மேலே போகும்போது தான் ஓரளவுக்கு தேவைப்படக்கூடிய ஆடியோ சிஸ்டத்தை இந்த ரெண்டு காரிலுமே கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது செக்மெண்ட் இந்த ரெண்டு கார்லையுமே சேஃப்டியில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய அம்சங்கிறது சேஃப்டி. நீங்கள் புதிய கார் எடுங்க அல்லது ஒரு பழைய கார் எடுங்க, எது எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரில் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பார்த்து எடுக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்ற விஷயமா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கார்லையுமே என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. சென்டர் லாக் ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. சைல்டு சேஃப்டி லாக் ரெண்டு கார்லையுமே இருக்குது. ஆன்டி தெஃப்ட் அலாம் ரெண்டு கார்லையுமே இருக்குது. 6 ஏர் பேக் இதனுடைய டாப் எண்ட் வேரியன்ட்ல ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் வார்னிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பிரிசால கிடையாது, நெக்ஸான்ல கொடுத்துருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பிரிசால கிடையாது, நெக்ஸான்ல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மோபிலைஸ் இருக்கிற ஒரு மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட், அதாவது கீழே இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தான் நீங்கள் வண்டி இக்னைட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த ரெண்டு வண்டியுமே ஸ்டார்ட் ஆகாது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் கேமரா பொறுத்த வரைக்கும் கைட்லைன்ஸோட இந்த ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் ரெண்டு கார்லையுமே இருக்கு. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. அதாவது மேனுவலாக நீங்கள் டோர் லாக் பண்ண மறந்தாலும் கூட வண்டி ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் வண்டி மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோருமே லாக் ஆயிரும். இதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்குங்கிறது. இது ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் ரெண்டு கார்லையுமே இருக்கு. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பிரிசால கொடுத்துருக்காங்க, நெக்ஸான்ல கிடையாது. ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபென்ஸ் அலர்ட் ரெண்டு கார்லையுமே இருக்கு. ஹில் அசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே இருக்கு. 360 டிகிரியில் கேமரா ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே இருக்கு. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக இந்த ரெண்டு காரில் எந்த காரை எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காருமே ஈக்குவலான கம்ஃபர்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸான் ஒரு படி மேலே இருக்குது. இருந்தாலும் பிரிசானுடைய இன்ஜின் கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு அட்டகாசமான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நெக்ஸானுடைய பிரிசா தான் டாப்பில் இருக்குது. அதே சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரிசாவுடைய நெக்ஸான் டாப்பில் இருக்குது. குளோபல் இன்கா கிராஷஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸான் உங்களுக்கு 5/5 முழுமையான ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பிரிசாவை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு கிளியர் கன்க்ளூஷனாக என்ன கேட்குறீங்கன்னா, ரெண்டு காருமே பெரிய அளவான மாற்றங்கள் கிடையாது. சேஃப்டியுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க. இருந்தாலும் பிரிசாவுடைய நெக்ஸான் ஒருபடி மேலே இருக்குது. இருந்தாலும் பிரிசாவிலுமே 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நெக்ஸானுடைய பிரிசா தான் அதிகப்படியான
மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கார்லையுமே ஈக்குவலான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியான காசை கொடுத்து ஒரு பெரிய வேரியண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது. பேஸ் வேரியண்ட் அல்லது செகண்ட் பேஸ் வேரியண்ட்டில் பெரிய அளவான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லுமே மிட் ஸ்பெக் வேரியண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. ரீசேல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு காருமே இன்னைக்கு ஈக்குவலான ரீசேல் வேல்யூ போயிட்டு இருக்கு. டாட்டானோட கார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2018க்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவில் ரீசேல் வேல்யூ இருக்காது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பக்கமான ரீசேல் வேல்யூ டாடா கார்கள் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.